சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. 10 குஷ்டரோகி இருப்பான். அதுல ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணுவான், சுகம் கிடைச்சோன்னா என்ன பண்ணுவான், அவன் மட்டும் நன்றி செலுத்துவான். கர்த்தர் கேட்பாரு, மீதி 9 பேர் எங்க அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். அவர்கிட்ட கேட்டு எல்லாம் பயன்பெற்றோம். அவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன பண்றோம், நல்ல வீடு வேணும், வாசல் வேணும், என் பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணும், குழந்தை வேணும், சொத்து வேணும், எல்லாம் கேட்குறோம். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், அவரை நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம், அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அப்ப இவங்களும் அப்படிதான் 10 பேர் குஷ்டரோகியா இருக்காங்க. அப்ப ஆனா 10 பேரையும் சுகத்தை கொடுக்குறப்ப ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும்தான் என்ன பண்றான், நன்றி செலுத்துறான். அந்த நன்றியுள்ள பாத்திரமா நம்ம இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் நம்ம ஆத்மா எப்பயுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துற ஆத்மாவா இருக்கணும். அவர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தணும், அவர் கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்தணும், அவர் கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தணும், அவர் கொடுத்த வீட்டுக்காக நன்றி செலுத்தணும், அவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தணும், கொடுத்த ஹஸ்பண்ட், கொடுத்த ஒய்ஃப், கொடுத்த அப்பா அம்மா, கொடுத்த வேலை, எல்லாத்துக்காக நன்றி செலுத்தணும். நம்ம கர்த்தரை என்னையாலும் நம்ம நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும். நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள்னு சொல்லியிருக்காரு கொலைசியர் 3:15. நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறோமா? எல்லா விஷயத்திலையும் நன்றி செலுத்துறோமா? நம்மளே கேட்டு அதை நம்ம கேட்டு நம்ம இருதயத்தை பேசும், நம்ம நன்றி செலுத்துறவங்களா இருக்கிறோமான்ட்டு. நிறைய விஷயத்துல நம்ம பயன்பெற்றுட்டு அவர்கிட்ட இந்த நன்மையை வாங்கிக்கிட்டு அவரை நம்ம ஒரு பேதுரு மாதிரி மறுதளிச்சிடக்கூடாது. பேதுரு அப்படிதான் காட்டி கொடுப்பான், இவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு என்ன பண்ணுவான், சத்தியம் பண்ணுவான். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும் எப்பயுமே. ஜபம் நேற்றும் இன்று மாறாத எங்கள் பரமபிதாவே உம்மை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் அப்பா. அப்பா எப்படி இந்த குஷ்டரோகி போய் அப்பா அவன் நன்றி அறிதல் இல்லாம அப்பா ஒரே ஒருத்தன் நன்றி செலுத்த உங்களுக்கு கிட்ட வந்தான்ப்பா. அந்த ஒருத்தன் நாங்க இருக்கணும்ப்பா. அந்த மீதி உள்ள 9 பேர் மாதிரி நாங்க இருக்கக்கூடாது ஏசப்பா. எங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நாங்க நன்றி செலுத்தணும் ஏசப்பா. கர்த்தரை மகிமைப்படுத்தணும் ஏசப்பா. அப்பா இந்த நேரத்துல இதை கேட்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பேசுங்க, அவங்க வாழ்க்கையில நீங்க பேசுங்க ஏசப்பா. அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரத்துல என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, எல்லா விஷயத்திலையும் நன்றி அறிதல் உள்ளவளா இரு. என்ன காரியத்துக்காக நீ ஜெபிக்கிறோயோ அந்த காரியம் உனக்கு கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு. எந்த காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கியோ தேவ பிள்ளையே, கர்த்தரோட வார்த்தை வருது, நன்றி அறிதல் உள்ளவளா இரு. அந்த குஷ்டரோகி மாறி ஒரு 10 பேர் சுகத்தை வாங்கிட்டு போனவன் ஒரே ஒருத்தன் நன்றி செலுத்த வருவான். அதே மாதிரி அந்த ஒருத்தனா நீ இரு, மற்ற 9 பேர் மாதிரி இருக்காத. கர்த்தர் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களை அரவணைக்கிறது, பாதுகாக்கிறது. தேவன் உங்க கூடயே இருக்கிறாரு, வழி நடத்துறாரு. ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். கொடுத்த வேலைக்கு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணும். கர்த்தருக்கு நீங்க ஆசீர்வாதம், கர்த்தரோட மனசுல ஏற்ற பிள்ளையா இருக்கணும். அப்பா அவர் உங்களை பாதுகாப்பாரு, வழி நடத்துவாரு, உங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமா மாற்றுவாரு. என்ன வழி தெரியாம இருக்கிறீங்களோ, உங்க வழி இடதுபுறம் போறதா வலதுபுறம் போகுததான்னு தெரியாதப்ப வழி இதுவேன்னு உங்க செவிகள்ல ஒரு சத்தம் கேட்கும். கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ள பிள்ளையா நீங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன காரியத்துக்காக உங்களுக்கு அப்பா அவர் உங்க கூட வழி நடத்துவாரு, உங்க கூட பேசுவாரு, உங்களை இந்த வழியில போ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. கர்த்தரை நேசிங்க, நன்றி செலுத்துங்க. அப்பா சோஸ்திரமாடவரே, நன்றி தகப்பனே கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.